அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் சனி பகவான் பற்றியும், சனி பகவான் எந்த ராசியில் இருந்தால் வலிமை அதிகம் எனவும், எந்த ராசியில் அமர்ந்தால் வலிமை குறைவு என்பதை பற்றியும், சனி பகவானின் தொழில் காரத்துவம் பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆயுள் காரகன் என்றாலே சனி பகவானே, தொழில் காரகனும் சனி பகவானே. ஒருவர் தனது வாழ்நாளில் எவ்வளவு கர்ம வினைகளை அனுபவிக்கிறார் என்பதை உணர்த்துவது சனி பகவானே. சனி பகவானுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை. அதாவது அந்த சனிக்கிழமையில் சனி பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சனி பகவான் எந்த ராசியில் அமர்ந்தால் வலிமை அதிகம் என பார்ப்போம். சனி பகவான் துலாம் ராசியில் இருந்தால் உச்ச பலத்தை பெறுகிறார். மகரம், கும்பத்தில் ஆட்சி பலத்தை பெறுகிறார். எனவே சனி பகவான் துலாம், மகரம், கும்பத்தில் இருந்தால் 100% வலிமை பெறுகிறார். அடுத்து ரிஷபம், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 5 ராசிகளில் சனி பகவான் அமர 70% வலிமை பெறுகிறார். எனவே சனி பகவான் மேற்சொன்ன 8 ராசிகளில் அமர வலிமை அதிகம். சனி பகவான் எந்த ராசியில் அமர வலிமை குறைவு என பார்ப்போம். கடகம், சிம்மம், விருச்சகம், மேசம், இந்த 4 ராசியில் சனி பகவான் அமர வலிமை குறைவு. மேசத்தில் சனி பகவான் அமர நீசம் அடைந்து 100% வலிமை இழக்கிறார். சனி பகவான் நீசம் அடைந்தாலும் நீசபங்க விதிகள் உள்ளது. அதன் மூலம் வலிமையும் பெறுவார். அது நாம் வரவேற்கும் பகுதியில் பார்ப்போம். சனி பகவானின் தொழில் காரத்துவம் பற்றி பார்ப்போம். தோட்ட வேலை செய்பவர்கள், தகரம் இரும்பு சம்பந்தமான தொழில், துப்புரவு பணியாளர்கள், கூலி வேலை செய்பவர்கள், அடிமை தொழில் செய்பவர்கள், பழுது பார்க்கும் அனைத்து வேலைகளும் சனி பகவானுக்கு உரியதே. நவதானியம் சம்பந்தமான தொழில், அருவருக்கத்தக்க தொழில் செய்பவர்கள், உழைப்பு அதிகம் ஆனால் ஊதியம் குறைவு போன்ற அனைத்து வேலைகளும் சனி பகவானுக்கு உரியதே. பொதுவாக சனி பகவான் என்றாலே உழைப்பு கூறியவர்கள். பெயிண்ட் அடிப்பவர்கள், செருப்பு கடை வைத்திருப்பவர்கள், பிச்சை எடுத்தல், பதநீர், பனைமரம் சார்ந்த தொழிலை செய்பவர்கள், இந்த வேலை அல்லது தொழிலில் சனி பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சனி பகவான் வலிமையாக இருந்தால் இந்த வேலை அல்லது தொழில் செய்யலாம். இதுதான் சனி பகவானின் தொழில் காரகத்துவம். ஒருவரின் சுய ஜாதகமே அவருக்கு 100% பலனை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.